நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம வீரசேகரன் இருக்கார்ல, அவர் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஜானகியோட ஃபோட்டோ எடுத்துட்டாரு. ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ரத்தினத்துக்கு அனுப்பி வச்சு வீட்டில் வந்து பயங்கரமான சண்டை ஆயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக வந்து நம்ம வள்ளி வந்து வேதநாயகியை வந்து வெளுத்து வாங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ஜானகி வந்து வீரசேகரன் வந்து ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து கூட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. கூட்டு போய் ஒரு சேரில் வந்து உட்கார வைக்காங்க. நம்ம ஜானகி வந்து மயக்கம் வந்து தெளியவே இல்லை, மயங்க நிலமையிலே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா 4-5 ஃபோட்டோ விதவிதமாக வந்து நம்ம வீரசேகரன் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துடுறாங்க. எடுத்து அதை வந்து ஜானகிக்கு வந்து காட்டுறாங்க. மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டேன், எனக்கு அமௌண்ட் எல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு நீ ஃபோட்டோ வந்து ரத்னத்தோட மொபைலுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிரு, உனக்கு அமௌண்ட்டை நான் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேதநாயகி வந்து சொல்லிடுறாங்க. சரி மேடம் சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ரத்னத்தோட மொபைலுக்கு வந்து வீரசேகரன் வந்து ஒரு தெரியாத நம்பர்லேருந்து அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ வந்து போட்டு விட்டுறாங்க. ரத்னம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு மொபைல் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு பார்த்தா பயங்கரமான ஷாக் ஆயிடுது. அதில் பார்த்தா வீரசேகரனும் ஜானகியும் ஒன்று போல் இருந்த மாதிரி ஃபோட்டோ இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஒருவருன்னு வராரு. வந்தவொடனே ஜானகி ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. வீட்டில் உள்ள எல்லாருமே அந்த இடத்துல ஒன்றா கூட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வேலனோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து முத்தையா வந்து வேலங்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, யாரோ வந்து ஜானகி அம்மா வந்து கடத்திட்டு போயிடுறாங்கப்பா, அது மட்டும் இல்லாமல் மயக்க மருந்து வச்சு தான் கூட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. இது வந்து நம்ம வள்ளிக்கும் வேலனுக்கும் வந்து தெரிஞ்சிருது. அவங்க ஒரு பக்கம் என்னடா பண்ணுறது, யார் இது, எப்படி என்ன இது நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கு. அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, ஓ வீரசேகரனா வந்து ஜானகி அம்மாவை கடத்திட்டு போயிருக்கானா, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வேதநாயகி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் ஜானகி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு வீரசேகரன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்க, அது இங்கே வந்திருக்கு. நீ தான் வீரசேகரனை விட்டு இப்போ பேசுகிறதில்ல அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ என்னடானா திருப்பி அவங்க கூட நீ தொடர்பில் வந்து இருக்கிற போலையே, பார்த்தாலே தெரியுது. ஏன்டி இப்படி அவங்க கூட தொடர்பில் இருந்துக்கிட்டு இங்கே வந்து எங்களோட உயிரையும் வாங்கிக்கிட்டு இருக்க, பாருப்பா உன் பொண்டாட்டி வந்து இன்னும் அந்த வீரசேகரன் கூட தான்ப்பா தொடர்பில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன பேசுறதுனே தெரில, அவர் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காரு. இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏப்பா இவட்டெல்லாம் நீ பேசாதப்பா, என்கிட்ட விட, இவளை நான் பார்த்துக்கிறேன், இவள் இந்த வீட்டில் இருக்கிறனால தானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளால் வந்து நமக்கும் கெட்ட பேர், நம்ம கட்சிக்கும் கெட்ட பேர், இவள் வந்து உன் பொண்டாட்டியே கிடையாது, இந்த நிமிஷமே இந்த செகண்டே வந்து இவளை அந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துறதான்ப்பா சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல வேதநாயகி வந்து ஜானகி கையை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் தள்ளுறாங்க. அந்த நேரத்தில் வள்ளி வந்து மாசாக வராங்க. வந்தவொடனே அவங்க அம்மா வந்து தாங்கி பிடிக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்கள அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா, இன்னும் அந்த வீரசேகரன் கூட வந்து அவள் தொடர்பில் தான் இருக்கா, இந்த ஃபோட்டோவை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையாக பொய்யான்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து நம்ம வேதநாயகி வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் வள்ளி, நீயா இப்படி பேசுகிற, அங்கே பாரு ஃபோட்டோவில் வந்து 2 பேர் சேர்ந்து தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ வந்து இது பொய்யாத்தான் தெரியுது, அம்மா வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்போது அம்மாவை யாரோ பிளான் பண்ணி தான் இந்த ஃபோட்டோவை எடுத்துருக்கணும் அப்படி சொன்னோடனே அவளுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா இவ நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எதுனாலும் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கடுத்து தண்டனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் எடுத்தவங்க கவுத்தோன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலாத்த எனக்கு, உங்களுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏமா அந்த ஃபோட்டோ வந்து உண்மைதாம்மா வள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேதநாயகி வந்து சொல்கிறாங்க. இல்லை, இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, இது வந்து பொய்யான ஃபோட்டோ மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எனக்கு என்னமோ அவனை கூப்பிட்டு விசாரித்தா தெரிஞ்சு அந்த வீரசேகரனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா அவனை கூப்பிட்டு எங்கே நம்ம விசாரிக்க, அவன் யார் எங்கே இருக்கான் நமக்கா தெரியும், உங்கள் அம்மாட்ட கேளு, உங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜானகி, திருப்பி வந்து என்னை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, என்னை வந்து அந்த வீரசேகரன் கடத்திட்டு போய் தான் இப்படிலாம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது கடத்திட்டு போனான், அவன் கூட போய் நல்லா ஜாலியாக இருந்துட்டு இங்கே வந்துட்டு கடத்திட்டு போயிட்டான், அப்படி செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு பொய் சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம், எனக்கும் அப்படி தான் தோணுது, அந்த ஃபோட்டோ வந்து பொய், மேடம் அம்மா வந்து யாரோ கடத்திட்டு போய் தான் இப்படிலாம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, அப்படிலாம் ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேதநாயகி வந்து சொல்கிறாங்க. எனக்கு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து பொய், எல்லாமே அந்த வீரசேகரன் வந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, அப்பா
அதான் அவன் வந்து வேலன் வந்து 10 நாள் டைம் கேட்குறான்ல, இது உண்மையா பொய்யான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்ப்பா. தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து பொய்யான குற்றச்சாட்டை வந்து அம்மா மேலே வைக்கக்கூடாது. ஒரு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நம்ம வேலன் வந்து கண்டுபிடிக்கட்டும், அதுக்கடுத்து என்னென்ன முடிவுனாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேதநாயகி 10 நாளைக்குள்ளே கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருன்னு முறைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.